வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி பகுதி விவசாயிகள் 7,736 பேருக்கு ரூபாய் 12,22,300 நிவாரணத் தொகைக்கான காசோலை முதல்வர் வழங்கல். மதுபான தொழிற்சாலை தொடங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதில் பல கோடி ரூபாய் ஊழல், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தொழில்நுட்ப பல்கலையில் மாணவி மீதான தாக்குதல் வழக்கு குறித்து முதல்வர் அமைச்சர் டிஜிபி ஷாலினி சிங்கிடம் ஆலோசனை. கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய புதுவையில் காதல் ஜோடி ஆழ்கடலில் திருமணம். புதுச்சேரியில் பெண்கள் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 தொகையை விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரியில் பெண்கள் புயலால் மற்றும் கனமழை காரணமாகவும் சங்கராபரணி மற்றும் பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 வழங்கப்படும் எனவும் முதல்வர் அறிவித்திருந்தார். மேலும் அதிகாரிகள் முழுமையாக பயிர் சேதம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி முடித்த நிலையில் இன்று புதுச்சேரி பகுதி விவசாயிகள் 7,736 பேருக்கு ரூபாய் 12,22,03,300 நிவாரணத் தொகைக்கான காசோலையை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாய பிரதிநிதிகளிடம் வழங்கினார். தொடர்ந்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இழப்பீடு தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள 12,955 விவசாயிகளுக்கு பயிர் பாதிப்புக்கான நிவாரணத் தொகையாக ரூபாய் 24,10,80,400 வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோல் விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான மானியம் நடப்பு நிதியாண்டு வரை ரூபாய் 36.18 கோடி முழுமையாக செலுத்தப்பட உள்ளது. நடப்பு நிதியாண்டில் மற்றும் ரூபாய் 9,15,46,227 மின்துறைக்கு செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கான காசோலையும் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளிடம் வழங்கினார். புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலை தொடங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெறவுள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்தனர். அப்போது புதுச்சேரி அரசால் புதிதாக 8 மதுபான தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமை விவகாரத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனு அளித்தனர். பின்னர் ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியே வந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு ஆனது 8 மதுபான தொழிற்சாலை தயாரிக்கும் ஆலைக்கு அனுமதி வழங்க முடிவு செய்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் 6 அயல்நாட்டு மதுபான தொழிற்சாலை உற்பத்தி செய்யும் ஆலைகளுக்கு அனுமதி வழங்குவதற்காக துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டார். இதற்கிடையே 8 அயல்நாட்டு மதுபான தொழிற்சாலை கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்க அரசு முடிவு செய்த பிபிஏ அனுமதியும் தொழில்துறையும் முதல்கட்ட அனுமதி வழங்கி உள்ளது. இதில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளன, ஊழல் நடந்திருப்பதாக நாங்கள் கருதி துணைநிலை ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளோம். புதுச்சேரியில் அதிக நீர் உறிஞ்சும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி இல்லை என்பதை மீறி தற்போது அனுமதி தரப்பட்டுள்ளதா? இதனால் பிபிஏ அனுமதி யாரின் உத்தரவின் பெயரில் வழங்கப்பட்டதா? இதற்காக குளோபல் டெண்டர் ஏன் வைக்கவில்லை? ரகசியமாக ஆலைகளுக்கு அனுமதி கொடுப்பது ஏன்? இதன் மூலம் பல கோடி ஊழல் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளன எனவும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுப்பதில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதமில்லாமல் கொடுக்கிறார்கள் என தெரிவித்தார். தொழில்நுட்ப பல்கலையின் மாணவியின் மீதான தாக்குதல் வழக்கு விவரம், காவல்துறையினர் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் டிஜிபி ஷாலினி சிங்கிடம் கேட்டறிந்தனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகில் கடந்த 11ஆம் தேதி வாக்கிங் சென்ற வடமாநில மாணவியை கல்லூரி வளாகத்திற்குள் வந்த 4 வாலிபர் மறித்து தாக்கினர். இச்சம்பவம் தொடர்பாக தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அளித்த புகாரின் பெயரில் அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக பேசுதல் பிரிவின் கீழ் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்தார். இரு சிறார்கள் உட்பட 4 பேரை கைது செய்தனர்.
இதில் இருவர் அரசியல் பிரமுகர்களின் மகன்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவி நேரடியாக புகார் அளிக்க அரசியல் பிரமுகர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகம் சார்பில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியும் இச்சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்தியது. இதைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் போலீஸ் டிஜிபி ஷாலினி சிங்கை புதுச்சேரி சட்டசபைக்கு வரவழைத்தனர். இருவரும் தொழில்நுட்ப பல்கலையில் மாணவி மீதான தாக்குதல் வழக்கு விவரம், காவல்துறையினர் எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து கேட்டறிந்தனர். தொடர்ந்து இப்பிரச்சனையால் கடும் நடவடிக்கை எடுக்கவும், தேடப்பட்டு வரும் நபரை விரைந்து கைது செய்யவும் உத்தரவிட்டனர். மேலும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணவும் கட்டாய தலைக்கவசம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு ஆலோசனை வழங்கினர். கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையால் புதுச்சேரியில் ஆழ்கடலில் காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டனர். சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்ச்சர் என்ற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனம் நடத்தி வருபவர் அரவிந்தர் தருண்ஸ்ரீ. இவரது காதலியான தீபிகா என்பவர் ஆழ்கடல் பயிற்சியாளராக உள்ளார். சுத்தமான காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பராக்ளீட்டிங் செய்தவர்கள் தங்கள் காதலை கடந்த காலங்களில் வெளிப்படுத்தினர். இந்நிலையில் கடல் மாசுபாட்டிலிருந்து கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நீருக்கடியில் தற்பொழுது இந்த காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டுள்ளது. தீபிகா மற்றும் ஜான் டி பிரிட்டோ ஆகிய கடந்த ஓராண்டாக காதலித்து வந்த நிலையில் புதுச்சேரி கடல் பகுதியில் 5 கிலோமீட்டர் தூரத்தில் 50 அடி ஆழத்தில் திருமண கோலத்தில் இருவரும் இன்று மோதிரம் மாற்றிக் கொண்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறிய பொழுது, கடல் பாதுகாப்பு மற்றும் கடல் வாழ் உயிரினங்கள் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும். கடல் வாழ் உயிரினங்கள் ஆரோக்கியமாக இருக்க கடல் மாசுபாட்டை தடுக்க வலியுறுத்தும் வகையிலும் காற்று மாசுபாட்டை தடுக்கும் நோக்கத்திலும் ஆழ்கடல் பயிற்சியாளர்களான நாங்கள் இப்படி திருமணம் செய்து கொண்டோம். இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தனர். புதுச்சேரியில் திருக்குறள் மன்றம் புதிமம் 13வது ஆண்டு தொடக்க விழாவில் கட்டுரை பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் திருக்குறள் மன்றம் புதிமம் 13வது ஆண்டு தொடக்க விழா மற்றும் கட்டுரை பேச்சு போட்டிகளில் வென்றவர்களுக்கான பரிசளிப்பு திருக்குறள் அன்பார்களுக்கு பாராட்டு விழா ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் செம்மொழி தமிழ்வாய் மத்திய நிறுவன துணைத் தலைவர் சுதா செஷியன் கலந்து கொண்டார். பேசும் பொழுது தற்போது கற்றறிந்தவர்களை அறிவாளிகள் என்கிறோம். தகவல் திரட்டையும் அறிவு என கருதுகிறோம். ஆனால் பிறரது உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பளிப்பதுதான் உண்மையான அறிவு என வள்ளுவர் கூறியுள்ளார். அதுவே பேரறிவாகும். அறிவு என்ற சொல்லுக்கு புரிந்து கொள்ளுதல் என்பதே சரியான பொருள். தனிமனித ஒழுக்கத்தை வலியுறுத்துவதால் தான் திருக்குறள் 2000 ஆண்டுகளை கடந்தும் நிலைத்து நிற்கிறதா. திருவள்ளுவரின் சமகாலத்தவர்களான அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்றவர்கள் பல தத்துவங்களை கூறினார்களே தவிர தனிமனித ஒழுக்கத்தை வலியுறுத்தவில்லை. அதனால் தான் காலத்தை வென்றும் வள்ளுவம் நிலைத்துள்ளதா என்று தெரிவித்தார். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழந்து உள்ளிட்ட திருக்குறள் மன்ற நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் குழந்தைகளுக்கான புத்தகம், விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் குழந்தைகள் புத்தகம், விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் இன்று தொடங்கி 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். கண்காட்சியில் 60 அரங்குகளில் புத்தகங்கள், விளையாட்டுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் மாலையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. இந்த விழாவில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன், கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் உள்ளிட்ட அதிகாரிகள் பல கலந்து கொண்டனர். காங்கிரஸ் விஸ்வகர்மா அணியின் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில காங்கிரஸ் விஸ்வகர்மா அணியின் செயற்குழு கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் சசி வேலு, பாஸ்கரன், கணேசன், ஆரமுது, கண்ணன் உட்பட பல கலந்து கொண்டனர். விஸ்வகர்மா அணி தலைவர் மோகன் தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர் சங்கர் வரவேற்றார். கூட்டத்தில் பொருளாளர் சந்திரசேகரன், துணைத் தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் பல கலந்து கொண்டனர். புதுவையில் தங்க நகை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் மீட்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனியார் கல்வி நிறுவனங்களில் கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும்.
கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும். தலைக்கவசம் அணியாவிட்டால் ரூபாய் 1000 அபராதம் விதிப்பதை ரத்து செய்துவிட்டால் தலைக்கவசம் வழங்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முடிவில் பொதுச் செயலாளர் தியாகராஜன் நன்றி கூறினார். புதுச்சேரி ஜாலி ஹோம் நிறுவனர் புரணே இயக்கிய மனிதம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. யுவர் பேக்கர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் கிருஷ்ணராஜு நடிக்க புதுச்சேரி ஜாலி ஹோம் நிறுவனர் புரணே இயக்கிய மனிதம் என்ற புதிய திரைப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த 100 கலைஞர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. விழாவில் இயக்குநர்கள் பாக்யராஜ், RV உதயகுமார், அரவிந்தராஜ், இசை அமைப்பாளர் ஸ்ரீகாந்த், தேவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற இசையை வெளியிட்டனர். புதுச்சேரியில் குளோபல் ஃபிரைட் ஃபவுண்டேஷன் சார்பில் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியை முன்னிட்டு பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த குளோபல் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி குளோபல் ஃபிரைட் ஃபவுண்டேஷன் புதுச்சேரியில் பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. இந்த நிகழ்ச்சி இந்தியாவின் கோடி பத்மாஸ்ரீ விருது பெற்றவர்களின் சிறந்த சாதனைகளை போற்றுவதாகவும் அவர்களின் பயணங்களை பகிர்ந்த இளைய தலைமுறையினரை சோதனைகளை எதிர்கொண்ட வெற்றி பெற தூண்டுவதாகவும் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் கவர்னிங் சங்க தலைவர் டாக்டர் ரவீந்திரன் கிஷோர் தலைமையிலான குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் நிலவுகளான பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு தேசிய மற்றும் மாநில பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் பல்வேறு துறைகளிலிருந்து மாணவர்களை நிகழ்ச்சியில் அழைத்த அவர்கள் பரிசுத்தமான முன்மாதிரிகளுடன் நேரடியாக சந்தித்தார். இந்தியாவின் சிறந்தவர்களின் சாதனைகள் மற்றும் சவால்களை பற்றி முக்கியமான கருத்துக்களை பெறும் வாய்ப்பை கொண்டிருந்தது. புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியவர்களுக்கு விருது விழா குறித்து குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் பணி பற்றிய ஒப்புதலும் மிகவும் முக்கியமானவையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நடைமுறையில் கொண்டு வருவதில் அவர்கள் பெருமை கொள்கின்றனர் என்றனர். குருமாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து 5ஆம் நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் 5ஆம் நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் 300 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தலின்படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இப்பிரச்சனையால் புதுச்சேரி அரசு தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டுமென துணைநிலை ஆளுநர், முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான உயிரினங்களின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இக்கல்லூரியில் பயிலும் மருத்துவ மாணவர்களுக்கு பல்கலைக்கழக தேர்வு நடைபெற்று வருவதாகவும் இதனை அரசு கண்டுகொள்ளாத நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். ரோட்டரி கிளப் புதுச்சேரி சிட்டி சார்பில் வீராம்பட்டினம் ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளி மாணவிகளுக்கு இலவசமாக காலணி வழங்கப்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் 150 மாணவிகளுக்கு காலணி வழங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் நடைபெற்றது. இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியை விஜயராணி வரவேற்புரை வழங்கினார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் தலைவர் ரோட்டரியன் அறிவழகன் ஏற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு காலணிகளை வழங்கினார். இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டியின் செயலாளர் கமலக்கண்ணன், பொருளாளர் ஜெயராமன் மற்றும் ரோட்டரியன்களான ஆல்போன்ஸ் லிகோரி, கஸ்பர் முத்தப்பா, மகாலிங்கம் ஆறுமுகம், விஜயநாராயணன், சிவகுமார், வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரோட்டரியன் சிவகுமார் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார். விழாவின் நிறைவாக ஆசிரியர் சித்திரவேல் நன்றி கூறினார்.
இந்திரா நகர் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் மேற்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். சோமசுந்தரம் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இந்திரா நகர் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் மேற்கு தலைவராக சோமசுந்தரத்தை நியமனம் செய்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் மூத்த நிர்வாகியான கோபால் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியை எல்லை அம்மன் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் எம்பி கந்த முதலியார் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தும் நன்றி தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் கார்த்திகேயன், ரங்கநாதன், துளசி குமார், சுரேஷ்குமார், ராமூர்த்தி, சங்கர், சதீஷ், ரவிக்குமார், மாவட்ட செயலாளர் அப்துல், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தினேஷ் மற்றும் நிர்வாகிகள் கண்ணன், பிரசாந்த், விக்னேஷ், சக்திவேல், ரஞ்சித், விஷ்ணு, நிதிஷ், சூர்யா, பிரதாப், அமர்நாத், ஜான்சன், விஜய் மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்தித்த பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து நன்றியை தெரிவித்தனர். 15 ஆண்டுகளுக்கு மேலாக நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பூர்ணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளையின் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நகை மதிப்பீட்டாளராக பணிபுரிந்து வரும் தொழிலாளர்களை இந்தியன் வங்கி மேலாளர்கள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு பணியிட மாற்றம், பணி நீக்கம் செய்யும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உரிமைகளை காலி போட்டு மிதிக்கும் இந்திய வங்கி நிர்வாகத்தினை கண்டித்த பூர்ணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை அலுவலகத்தினை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை வேண்டுகோளுக்கு இணங்க பூர்ணாங்குப்பம் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் சேஷராம் மீனா மற்றும் இந்தியன் வங்கி மண்டல துணை பொது மேலாளர் வெங்கட சுப்பிரமணியனை சந்தித்த நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கோரிக்கைகளை கேட்டறிந்த அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட நகை மதிப்பீட்டாளர்களுக்கு உடனே பணி வழங்கிட உத்தரவிட்டனர். பணியிட மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளில் 3 மாதங்களில் சரியான வழிகாட்டுதலை பின்பற்றவும், மண்ணின் மைந்தர்கள் உரிமைகளை பாதுகாக்கவும் நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்தனர். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் உருளியன்பேட்டை தொகுதி செயலாளர் கருணாநிதி ஒருங்கிணைத்தார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மணிபாரதி, காமராஜர், ரமேசு, வினோத் பாலாஜி, வேலவன், முகுந்தன், வீராசாமி பாலன், ரவிக்குமார், வீரப்பன் பாலன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 20க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். ஐமாஸ் விளக்கு பிரச்சினை காரணமாக மின்துறை பொறியாளரை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சந்தித்து ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கரபாளையம் அங்காளம்மன் கோவில் கிழக்கு பகுதியில் இருக்கும் ஐமாஸ் விளக்கு எரியாததால் அங்கு இருள் சூழ்ந்த பகுதியில் மீன்பிடி தொழில் செய்ய சிரமமாகவும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை நேர்ந்திட உள்ளதாகவும் பகுதி குடியிருப்பு மக்கள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் முறையிட்டனர். இது குறித்த மின்துறை பிரிவு உதவி பொறியாளர் முரளிதரனை நேரில் அலுவலகம் சென்று சந்தித்து பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையினை ஏற்ற மின்துறை பிரிவு உதவி பொறியாளர் சீர் செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார். அப்போது தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் ராகேஷ், கழகத்தினர் பர்தாவக்ஷலம், கோவிந்த ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7525 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 101 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பகுதி விவசாயிகள் 7736 பேருக்கு ரூபாய் 12,22,33,300 நிவாரண தொகைக்கான காசோலை முதல்வர் வழங்கல். மதுபான தொழிற்சாலை தொடங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதில் பல கோடி ரூபாய் ஊழல், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தொழில்நுட்ப பல்கலையில் மாணவி மீதான தாக்குதல் வழக்கு குறித்து முதல்வர் அமைச்சர் டிஜிபி ஷாலினி சிங்கிடம் ஆலோசனை. கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய புதுவையில் காதல் ஜோடி ஆழ்கடலில் திருமணம். புதுவையில் குளோபல் பவுண்டேஷன் சார்பில் பிப்ரவரி 27ஆம் தேதி பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சி.
ஊதியம் வழங்காததை கண்டித்து 5வது நாளாக ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் தர்ணா. இத்துடன் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.